அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ஒரு பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நெய் சூடானதும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பை இந்த நெய்யில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்குவோம். இந்த நெய்யோடு சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இதோடைய ராஸ்மெல் மாதிரி நல்ல ஒரு அரோமா வரும். அது வரைக்கும் இது நல்லா ஃபுல்லாக அந்த நெய்யிலே வறுத்துக்குவோம். நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்த பிறகு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கும். நல்லா வறுபட்டு நல்ல ஒரு பொன்முருளாக வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்குவோம். இது நல்லா வறுபட்டு அதோடைய இந்த பச்சை ஸ்மெல்லாம் மாறி நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம 1/4 கிலோ பைத்தம்பருப்பு அந்த ஒரு பவுல் அளவுக்கு வந்துச்சு. இப்போ அதே பவுலில் 4 பவுல் தண்ணி சேர்த்துக்குவோம். 4 பவுல் தண்ணி சேர்த்துட்டோம். இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்குவோம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த பருப்பு வந்துருச்சு. இதை க்ளோஸ் பண்ணி இறக்கிட்டு அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 30 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நெய்யை சூடாகிடுச்சு. இதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்குவோம். முந்திரி சேர்த்துட்டு லைட்டாக இதை வதக்கி எடுத்துக்குவோம். அடுத்ததாக ஒரு 25 கிராம் அளவுக்கு திராட்சை சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி கருகிராத அளவுக்கு லைட்டாக இதை வறுத்து எடுத்துக்குவோம். அதோட ஒரு 2 பீஸ் தேங்காய் சின்னதாக நைஸாக சாப் பண்ணி ஆயிலே சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா முனையும் ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். தேங்காய் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் இந்த தேங்காய் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் வதக்கிக்குவோம். இப்போ முந்திரி திராட்சை தேங்காய் இதெல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு 1/4 கிலோ 250 கிராம் வெல்லம் சேர்த்துக்குவோம். இதில் அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், நாட்டு சர்க்கரை இது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டை வெல்லத்தை ஃபுல்லாக க்ரஷ் பண்ணி ஒரு 1/4 கிலோ போல் அளவுக்கு எடுத்து இதில் நம்ம சேர்க்குறோம். அதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நல்லா கொதி நம்ம சேர்த்த வெல்லம்லாம் எல்லாமே ஃபுல்லாக மெல்ட் ஆகி வந்துருச்சு. இது பாகுப்பதம்லாம் தேவையில்லை, அது மெல்ட் ஆனால் போதும். இப்போ நம்ம சேர்த்த வெல்லம்லாம் எல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருந்த அந்த பைத்தம்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வேக விடுவோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். கரெக்டான பாது வந்துருச்சு. இப்போ மேலே ஒரு 20 கிராம் நெய்யை ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிடும். அவ்வளோதான், ஒரு அருமையான பைத்தம்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு அருமையான பைத்தம்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.